ஹலோ ஸ்னைப்பர்ஸ். இந்த வீக்குக்கான நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியோட அனலைசிஸ் தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீக் என்ன எப்படி மூவ்மெண்ட்லாம் இருக்கும் அப்படின்றத நான் சொல்றேன். பார்க்கலாம் என்ன இது இந்த போன வாரம் என்ன நடந்திருக்குன்னா, ஒரு அப் ரேலி கொடுத்துட்டு அந்த அப் ரேலி அப்படியே ஒழுங்க ட்ரை பண்ணியிருக்காங்க. ரீசன் என்னன்னா, இந்த இடத்துல லிக்விடிட்டியே கிடையாது. ஓகேங்களா? அதாவது இங்க பாத்தீங்கன்னா தெரியும், இங்க ஒரு ஹண்ட் இருக்கும். ஸ்ட்ரெயிட்டா ஒரு ஸ்ட்ரக்சர் இந்த இடத்துல பிரேக் ஆகி இருக்கு. ஓகேங்களா? இப்ப இங்க இருந்து ஒரு நல்ல ஃபாலோ ஆகிட்டு இருக்கு. அண்ட் இன்டியூஸ்மெண்ட் பாத்தீங்கன்னா இந்த ஏரியால எங்கேயுமே இன்டியூஸ்மெண்ட் இல்ல. ஸோ ஸ்ட்ரெயிட்டா இந்த லோ எடுக்க வந்திருக்காங்க. இந்த லோ எடுத்த அப்புறம் மேல போகிறதுக்கு சான்ஸ் இருந்தது போன ஃப்ரைடே. பட் போகல. காரணம் என்னன்னா, இங்க கீழே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. பாத்தீங்கன்னா தெரியும், இம்பேலன்ஸோட ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு. ஸோ இப்போ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை கலெக்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு ஒரு சின்ன டவுன் ஆகி இந்த லிக்விடிட்டி பாயிண்ட் இந்த லிக்விடிட்டி பாயிண்ட்டை எடுத்த அப்புறம் மார்க்கெட் இங்க ஒரு சோச்சோ இந்த டிமாண்ட் இந்த அதாவது இந்த ஜோனுக்கு கீழே ஒரு சோச் இன்டியூஸ்மெண்ட் கொடுத்தாங்கன்னா, இங்க இருந்து மார்க்கெட் ஒரு நல்ல மூவ் கொடுக்கலாம். அப்சைட் நல்ல ஒரு ரேலி எதிர்பார்க்கிறேன் இங்க இருந்து. பட் அதுக்கான மூமெண்ட் அவன் கொடுக்கணும். அதாவது சோச் வைக்கணும், இன்டியூஸ்மெண்ட் வைக்கணும், அதை ஸ்வீப் பண்ணி மேல போகணும். இதுதாங்க வியூ. இந்த வாரம் ஃபுல்லா இந்த நாளைக்கு ஒரு நாள்லேயும் நடக்கலாம், இல்ல ஒரு இந்த வாரம் ஃபுல்லாவும் ரேஞ்சில் போட்டு கூட நடக்கலாம். இந்த மாதிரி ஓகேங்களா? இந்த வியூ இருக்கு. இந்த வீக் ஃபுல்லா நடக்கும். அதாவது 24,900 மார்க்கெட் ரீச் ஆகலாம் இந்த ஒரு வாரத்துல. ஓகேங்களா? ஒருவேளை இல்ல இந்த ஜோனை உடைஞ்சது அப்படின்னா, இந்த பிளாக் எக்ஸ்ட்ரீம் பிளாக் இந்த இடத்துல டிமாண்ட் எடுக்கலாம். இங்க இருந்து டிமாண்ட் எடுத்து திரும்பவும் அதே வியூ தான் இருக்கு. ஹை ஹை தான் போகணும். ஏன்னா உங்களுக்கு வந்து ட்ரெண்ட் அப்சைட் தானே இருக்கு. ஒரு சோச்சோ ஒரு சோச் ஃபார்ம் ஆனாதான் கொஞ்சமாவது டிஃப்ரெண்ட் இருக்க சான்ஸ் இருக்கு. அப்படி சோச்சு உங்களுக்கு ஃபார்ம் ஆனாலும் ஈக்குவல் ப்ராபபிலிட்டி தான். போத் 50-50% ப்ராபபிலிட்டி தான். ஓகேங்களா? இந்த வியூ தான் இருக்கு. மார்க்கெட் தொடர்ந்து அப்ல தான் போகிறதுக்கான சான்சஸ் நிறைய இருக்கு. அண்ட் பேங்க் நிஃப்டில என்ன நடக்குது அண்ட் மறக்காம நம்ம டெய்லி யூடியூப்ல லைவ் வந்துகிட்டு இருக்கோம். நீங்க ரெகுலரா லைவ் வந்து ஜாயின் பண்ணீங்கன்னா அதுலயே உங்களால என்ட்ரிஸ் அழகா ஃபில்டர் அவுட் பண்ணி எடுக்க முடியும். ஏன்னா ரொம்ப கிளியரா சொல்லிக்கிட்டு எல்லாருமே சேர்ந்து ட்ரேட் பண்றோம். நான் மட்டும் அந்த யூடியூப் லைவ்ல ட்ரேட் பண்ணல. ஃப்ரெண்ட்ஸ் என்ன மாதிரி ஒரு 20 to 30 மெம்பர்ஸ் அந்த யூடியூப் லைவ்ல இருப்பாங்க. வந்தீங்கன்னா உங்களுக்குமே அது யூஸ்ஃபுல்லா இருக்கும். லேர்னிங் நிறைய இருக்கும். உங்க டவுட்ஸை நீங்க கேட்கலாம். ஸோ மறக்காம அந்த யூடியூப் லைவ்ல ஜாயின் பண்ணுங்க. அண்ட் அகைன் யா மார்க்கெட் வந்து பாத்தீங்கன்னா நல்ல ரேஞ்சில் இருக்கு. பேங்க் நிஃப்டி இங்க பாத்தீங்கன்னா இதான் போன வாரம் ஃபுல்லா இந்த இந்த ரேஞ்சில் தான் இருக்கு. ரீசன் என்னன்னா, இந்த இடத்துல ஒரு டிமாண்ட் ஏரியா இருந்தது. அதை எடுத்துட்டு தான் போவேன் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். பட் ரேஞ்சிலேயே ஸ்வீப் பண்றது ரேஞ்ச் ஆகிறதுமே இருக்கான். இந்த வாரம் மேபி இந்த டிமாண்ட் எடுத்துட்டு மேல போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ரீசன் என்னன்னா, உங்களுக்கு இங்க தெரியும் ஒரு சோச் வச்சிருக்கு மார்க்கெட்ல. இன்டியூஸ்மெண்ட்டையும் கலெக்ட் பண்ணியிருக்கான். பட் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நல்ல ட்ரெண்ட் தான் போய்கிட்டு இருக்கு. ஓகேங்களா? ஸோ நீங்க இன்டர்னலா பாத்தீங்கன்னா இங்க ஒரு சோச்சும் இன்டியூஸ்மெண்ட் பாயிண்ட்டும் ஆர்டர் பிளாக்கும் இருக்கு. இந்த லோ உடஞ்சதுன்னா, இந்த டிமாண்ட் உடஞ்சிருச்சுன்னா ஃபர்தரா ஃபால் ஆயிடுவான். அதாவது இந்த லோ உடைச்சு ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துரும். இந்த லோ உடைச்சதுன்னா ஸோ மேக்சிமம் 52,000, அதாவது ஃபியூச்சர்ல நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல இருந்து மார்க்கெட் இந்த ஹைல ஒரு செல் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகம். யா இங்க இருந்து யா இங்க இருந்து இது வரைக்கும் மார்க்கெட் இதாகும். இந்த சப்ளைல ஒரு செல் கண்டிப்பா வர்றதுக்கு சான்ஸ் அதிகமாவே இருக்கு. ஒருவேளை இந்த டிமாண்ட் உடைஞ்சதுன்னா மார்க்கெட் ஃபால் ஆகுங்க. மார்க்கெட் ஃபால் வந்து எது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குன்னா, இந்த லிக்விடிட்டி பாயிண்ட் வரைக்கும் போவாங்க. 50,800 ஈஸியா கலெக்ட் ஆகும். இந்த லிக்விடிட்டி பாயிண்ட்ஸ் எல்லாம் ஈஸியா கலெக்ட் ஆகும். இந்த லோ வரைக்கும் போயிட்டு இங்க இது வரைக்கும் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மேக்சிமம் அவ்வளோ வாய்ப்பு இல்லை. இந்த டிமாண்ட் ஆக்ட் ஆகி மேல போகணும். நாளைக்கு ஒரு சோச் இல்ல இன்டியூஸ்மெண்ட் இன்டர்னலா கொடுத்ததுன்னா இதை எய்ம் பண்ணுங்க. ஓகே. அண்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. கீப் ஆன் சப்போர்ட்டிங் கைஸ். தேங்க்யூ. நாளைக்கு லைவ்ல பார்க்கலாம்.